இவ்வாண்டு டிசம்பர் 31ஆம் தேதியுடன் முடிவடைய உள்ள இந்திய பிரஜைகளுக்கான விசா விலக்களிப்பு சலுகையை அரசாங்கம் 2026ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டித்துள்ளது. அடுத்த ஆண்டு மலேசியா ஏற்கவிருக்கும் ஆசியான் தலைவர் பொறுப்பு மற்றும் 2026ஆம் ஆண்டு மலேசியாவுக்கு வருகை தாருங்கள் இயக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த விசா சலுகை நீட்டிப்பு அமைகிறது என்று உள்துறை அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோ அவாங் அலி ஜமான் கூறினார். முன்னதாக சீன நாட்டினருக்கு இதே போன்ற விசா சலுகை நீட்டிப்புக்கு அரசாங்கம் ஒப்புதல் அளித்தது. அதே தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும் என்று அவர் நேற்றிரவு வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். கடந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த விசா விலக்கு சலுகை தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யும் அதே வேளையில் மலேசியாவின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கான விசா தாராளமயமாக்கல் திட்டத்தின் ஒரு பகுதியாக அமைகிறது. இந்த விசா விலக்கு மூலம் இந்திய மற்றும் சீன நாட்டவர்கள் 30 நாட்கள் வரை விசா இல்லாமல் மலேசியாவுக்குள் பயணிக்க முடியும்.